தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு வண்ணாறு எழுச்சி நல பேரவையின் சார்பாக ஒரு மாபெரும் கோரிக்கையை வைக்கின்றோம். கடந்த 3/9/2023 அன்று திண்டுக்கல் மாவட்டம் பச்சைமலையான்கோட்டையில் வசிக்கும் மகாலிங்கம் என்பவரை அழைத்து சென்று 6 நபர்கள் கொடூர கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 16/9/23 அன்று அகால மரணம் அடைந்து விட்டார். இந்த கொலை குற்றவாளிகள் 6 பேரையும் நாங்கள் தேனி மாவட்ட ஆட்சியரிடமும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கும் பொழுது அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது குண்டாசில் அடைக்கப்பட்டார்கள் என்று தகவல் சொன்னது. தற்பொழுது அவர்கள் எல்லோருமே ஜாமீனில் வெளிவந்து விட்டார்கள். இதனால் குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. ஆகவே அவர்கள் ஜாமீனை ரத்து செய்து மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க உங்களை கையெழுத்து வேண்டுகிறோம். அதுபோல் கொலை செய்யப்பட்ட மகாலிங்கம் குடும்பத்தாருக்கு அரசு முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்க வேண்டுகிறோம். அதுபோல் கொலை செய்யப்பட்ட மகாலிங்கம் 2 பெண் கைக்குழந்தையுடன் உள்ளார். இளம் விதவை. அவருக்கு தமிழக அரசு வேலை வழங்குமாறு உங்களை பணிவோடு வேண்டுகிறோம். நன்றி. ஜாதி வெறி இன்று இறந்து போயார். அடித்து இறக்க வச்சுட்டாங்க. நான் 2 குழந்தையிலையும் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு அரசு வேலை கொடுத்து நீங்கள் உதவணும். அவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஜாமீன் கொடுத்து காசு வெளியே வந்துட்டாங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்க வெளியே வந்தோட்டி எங்களுக்கு எப்படியாவது அவங்கள உள்ளே தள்ளி ஜாமீனை ரத்து பண்ணி எங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி எனக்கு கொடுக்கணும்.